சம்மர் சீசன் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே மேங்கோ ஈஸியாக அவைலபிளில் இருக்கும். நம்ம பொதுவாகவே மேங்கோ வாங்கினா நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ணுவோம், இல்லை மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுவோம். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மேங்கோ பிக்கல் பண்ணி காமிக்கிற போகிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து எல்லா சுவைகளுமே இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து நல்லா காய் பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் அது வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த 3 மாங்காயும் வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தோல் வேண்டாம், தோல் ஹார்டாக இருக்கும். அதனால் தோலை பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த வெர்ஷன் ஆஃப் மாங்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்க மாங்காய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். நல்லா புளிப்புத்தன்மை இருக்கனால இதை நான் வந்து நல்லா பீல் பண்ணிட்டேன். இதை வந்து நான் லென்த் வைஸ் கட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்மால் சைஸ் கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இது வேக வைக்கும்போது வந்து அது சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லென்த் சைஸ் வச்சிங்கன்னா அது வந்து பைட் சைஸ் கரெக்டாக இருக்கும். நான் 3 மாங்காயும் லென்த் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதை வந்து மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா கிராக் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு 250 ml இருக்கும் தண்ணி. கரெக்டாக 250 ml தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து வெல்லம். 3 மாங்காய்க்கு வந்து 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் அச்சு வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கருப்பு வெல்லம் யூஸ் பண்ணுறேன், அதான் ரொம்ப நல்லது. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு வெல்லத்துலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மாங்காய் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்லைசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. அது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். மாங்காய் ஒவ்வொரு பீசஸும் தனித்தனியாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்த அளவுக்கு வேகணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து மாங்காய் நிறைய தண்ணி விட்டுருக்கோம் உள்ள. ஸோ வந்து என்னமோ மூடி போடாதுங்க. என்னமோ வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வந்து அந்த தண்ணி நல்லா வற்ற விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி எல்லாம் நல்லா வற்றிருக்கும். அது வந்து நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து வெள்ளை பாகு மாதிரி ஆயிருக்கும். இதை வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாங்காய் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. கூல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் நல்லா திக்காகும். அந்த ஜாம் வந்து மேலே ஃபுல்லாக கோட் ஆகிருக்கும். மேங்கோ வந்து நல்லாவே சூப்பராக வெந்திருந்துருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டே போகாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட்டாக, ஸ்பைசியாக, உப்பாக, புளிப்பாக எல்லா சுவையும் இருக்கும் இதில். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.